ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1695வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்தையும் திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து, அதன் 9ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பலஸ்ருதி அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லப்படக்கூடிய பலன் சொல்லும் பாசுரம், பேரு சொல்லும் பாசுரம் இன்று 9ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம். இது போக இனி ஒரே ஒரு திருமொழி தான் இருக்கிறது 8ஆம் பத்திலே. இன்னும் 10 பாசுரங்களே மீதம் இருக்கின்றன நாம் அனுபவிப்பதற்கு. இந்த 9ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரத்திலே இந்த திருமொழி வல்லாருக்கு பேரு பலன், இந்த உலகங்கள் எல்லாம் உய்ய இதன் பாடல்கள் 10னையும் பாடிக்கொண்டு ஆடுதலே என்பதனை இந்த பாடலில் தெரிவித்து இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். இந்த 10 பாடல்களையும் கற்று தெளிந்து அந்த 10னையும் பாடிக்கொண்டு ஆடுதல் தான் பலன், மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம். அந்த அப்படி ஆடும் பொழுது இந்த உலகமே உய்யும் என்பதை சொல்லுகிறார் பலன் சொல். இந்த பலச்சுருதி எப்பொழுதுமே 3 செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது நாம் அறிந்ததே. அதாவது ஒரு திருமொழி அல்லது ஒரு பதிகம் அல்லது ஒரு நூல், அது யாரை பற்றி பாடப்பட்டது என்பது முதல் செய்தி. யார் மேல் பாடப்பட்டது அல்லது யாரை பற்றி பாடப்பட்டது. இரண்டாவது, யார் பாடினார்கள், பாடப்பெற்றவர், பாடுபவர், இவருடைய சிறப்பு. அதற்கு பிறகு 3வது செய்தி, அந்த பாடல்களை, அந்த பதிகத்தை, அந்த நூலை படிப்பதனால், கற்று தெளிவதனால் வரக்கூடிய பலன் என்ன, அந்த பலன் சொல்லுவது, அதான் பலச்சுருதி என்ற அந்த 3 செய்திகளையும் இந்த பலச்சுருதி சொல்ல வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு பதிகமும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். இந்த பாடலிலும் அதே போன்றுதான் இருக்கின்றது. பாசுரத்தை பார்க்கலாம். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன். கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. இருநீர் இன்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர். இருநீர் இன்னிசை இருநீர் இன்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர். வருநீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே என்பதுதான் இன்றைய பாசுரம். ஆக, செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன், இவர்தான் பாடியவர். திருமங்கையாழ்வார் பாடினார். சிறுநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன். யாரை பற்றி பாடினார்? கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. முகில்வண்ணன் அவன். அதுவும் எப்படிப்பட்ட மேகம், எப்படிப்பட்ட மேகம்? கருநீர் முகில், சூழ்கொண்ட மேகம், கார் மேகம், கருத்து அப்படியே நீர் செறிந்து இருக்கக்கூடிய, பார்த்தாலே குளிர்ச்சி தரக்கூடிய, உலகத்திற்கெல்லாம் அருள் புரியக்கூடிய கார் மேகம் அது. அந்த வண்ணத்தன் முகில் வண்ணன் கண்ணபுரத்தானை. கண்ணபுரத்தான் அப்படி இருக்கிறான். சரி, இருநீர் இந்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு அவன் பாடிய இந்த பாடல்கள் கொண்டு, இது இசை வாய்ந்தது. ஏற்கனவே சந்தம் எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம். இசையிலே இதை பாடலாம். அப்படிப்பட்ட இந்த இசை மாலைகள் 10 பாசுரங்கள் கொண்டு தொண்டீர் வருநீர் வையம் உய்ய. வருநீர் வையம் என்றால் கடல் சூழ்ந்த உலகம். இந்த உலகம் முழுக்க கடலுக்குள் தானே இருக்கிறது, கடல் சூழ்ந்து தானே இருக்கிறது. அதைத்தான் குறிப்பிடுகிறார். கடல் சூழ்ந்த வையம் உய்ய. வருநீர் என்றால் கடல். வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே. இவற்றை பாடிக்கொண்டே ஆடுங்கள். எதற்கு? இந்த வையம் உய்வதற்கு, இந்த உலகம் உய்வதற்கு, வாழ்வதற்கு இவை பாடி ஆடுமினே. அதுதான் இதனுடைய பேரு என்று சொல்லி இந்த திருமொழியை நிறைவு தலை கட்டுகிறார் ஆழ்வார். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன். கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. இருநீர் இந்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் வரும் நீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே.
கருக்கொண்ட கார்மேகம் போன்ற திருநிறத்தை உடையவரான சௌரிப்பெருமாள் விஷயமாக, கருத்த நிறமுடையவன் எம்பெருமான், அந்த திருநிறத்தை உடையவரான சௌரிப்பெருமாள் விஷயமாக, போர் செய்வதையே இயல்பாக உடைய வேல்படையை செலுத்த வல்லவரும் திருமங்கையில் உள்ளவருக்கு அரசருமான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கலியன் அருளி செய்த மிக்க நீர்மையை உடைய இனிய தமிழினால் ஆகிய இனிய இசையை கொண்ட இச்சொல் மாலைகளை கொண்டு தொண்டர்களே இவ்வுலகம் பிழைக்கும்படி வாயார பாடி ஆடுங்கள் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். இந்த திருமொழி 10 பாசுரங்களிலே திருவாலி, திருக்குடந்தை, திருக்கடிகை, தலைச்சங்காடு போன்ற பல திவ்ய தேசங்கள் அனுசந்திக்கப்பட்டன. இருந்தாலும் இப்போது இந்த நிறைவு பாசுரத்திலே இவர் இத்திருமொழியில் கவி பாடுவது திருக்கண்ணபுரத்தையே என்பது இந்த பாட்டில் விளக்கப்பட்டது. ஆக இந்த 10 பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்திற்கே சமர்ப்பிக்கிறார். அந்தந்த திவ்ய தேசங்களில் உள்ள எம்பெருமானும் இங்குள்ள எம்பெருமானும் திருக்கண்ணபுரத்தானும் ஒருவனே என்பதை சொல்வதாக இந்த பாட்டில் விளக்கப்படுகிறது. பருநீர் வையம் என்றால் கடல் சூழ்ந்த பூமி என்று ஏற்கனவே பார்த்தோம். பகவத் பக்தி மிகுந்த தொண்டர்கள் என்று பெயர் பெற்றவர்களை அழைத்து நீங்கள் இத்திருமொழியை பாடி ஆடுங்கள், உலகமெல்லாம் பிழைக்கும், உலகமெல்லாம் உய்யும் என்கிறார் பலனாக. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன், போரிடுதலையே இயல்பாக உடைய வேலை கையிலே ஏந்தி இருப்பவராய், பகைவரை அழித்தலை இயல்பாக உடையவராய் கலிகன்றி கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. திருமங்கை என்னவூரின் அரசரான ஆழ்வார் களைப்பினை போக்கும் வடிவினையுடைய சவரிப்பெருமானை கண்ணபுரத்தானை கவி பாடினார். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீர் இந்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் வருநீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே. செய்தியின் சிறப்பு மட்டுமல்ல, மிக்க நீர்மையுடைய இனிய தமிழாகிய இசை மாலையை கொண்டு தொண்டு செய்வதில் விருப்பமுடைய நீங்கள் தொண்டீர் கடல் சூழ்ந்த உலகிலே இவற்றை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இந்த உலகம் பிழைத்து போக பாருங்கள். அல்லது சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயே நவ்யதந்திச, படைப்பு காலத்தும் உண்டாவதில்லை, ஊழிக்காலத்தும் அழிவதில்லை என்கிறபடியே வரக்கடவதான ஊழி வெள்ளத்திலே புகுந்து அழுந்தி துன்பப்படாமல் நீங்கள் இவற்றை கொண்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் உங்கள் செய்கைகளாலே உலகை கடைத்தேற்ற பாருங்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார். இந்த பதிகத்திற்கு பலன் இதை பாடிக்கொண்டு ஆடுவதே, அந்த இன்பமே, அந்த ஆனந்தமே. அதனால் இந்த வையம் உய்யும், நீங்கள் இதை பாடி ஆடினால் இந்த வையம் உய்யும் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாடல், அற்புதமான பதிகம் இந்த 9வது திருமொழி. மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வயிக்கலாம். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீர் இந்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் வருநீர் வையமுய்ய இவை பாடி ஆடுமினே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியின் இந்த 8ஆம் பத்தின் 9வது திருமொழியின் பாடல்களின் கருத்து தொகுப்பை அனுபவிப்பதற்காக நாளை சந்திக்கலாம் மீள்பார்வையாக. அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள்
திருவடிகளே சரணம். செருநீர வேல்வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். மன்னிக்கவும். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.